இனப்பெருக்கத்திற்காக வெளிநாட்டு பறவைகள் கோவைக்கு வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. அவற்றை பொதுமக்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று உயிரியல் பூங்கா இயக்குநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவையில் உள்ள உக்கடம் பெரியகுளம், சிங்காநல்லூர், சூலூர் குளங்களில் தற்போது அதிக அளவில் வெளிநாட்டு பறவைகள் வந்து குவிந்துள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளிலிருந்து வந்துள்ள கிரே பெலிகான் மற்றும் ரோசி பெலிகான் பறவைகளை சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். கண்டம் விட்டு கண்டம் செல்லும் இந்த பறவைகள் தற்போது இனப்பெருக்கத்திற்காகவும் உணவுக்காகவும் கோவைக்கு வந்துள்ளன. இந்த பறவைகள் இருக்கும் குளங்களில் மீன் பிடிப்பதை, மீன் வலை விரிப்பதை கைவிட வேண்டும் என்றும், ரசாயன கழிவு மற்றும் சாக்கடை கழிவுகளை குளத்தினுள் கொட்டக்கூடாது என்றும் வ.உ.சி. உயிரியல் பூங்கா இயக்குநர் அசோகன் வலியுறுத்தியுள்ளார். போதிய அளவு இறை கிடைக்காத காரணங்களால் தான் இத்தகைய பறவைகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. தற்பொழுது நம்மளுடைய குளங்களில் இந்த மீன் பிடிப்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மீன் பிடிப்பது, மீன் வலை போடுவது மற்றும் அந்த குளங்களை சுத்தமாக நம்ம வைத்திருப்பது, இதர கழிவுகளை நம்ம போய் கொட்டாமல் இருப்பது, அது இல்லாத ரசாயன கழிவுகள், இதெல்லாம் தற்பொழுது குளங்களில் நம்ம கலக்காத அளவிற்கு நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபடுதல், இயற்கை வளங்கள் பாதிப்பால் நாட்டில் 1200 பறவை இனங்கள் அழிந்து விட்டதாகவும், இங்கு வந்துள்ள பறவைகளை பொதுமக்கள் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் அவை நிரந்தரமாக இங்கு தங்கும் வாய்ப்புள்ளதாகவும் அசோகன் குறிப்பிட்டார். இந்த பறவை இனங்கள் பாத்தீங்கன்னா தொந்தரவு இல்லாத நிலை இருந்தால் இந்த பறவைகள் இந்த கோயம்புத்தூரை விட்டு வெளியே செல்லாது. இதே நீர்நிலையில் பல வருடங்களாக இங்கே நம்ம காணலாம். ஆனா இதற்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாத நிலையில் நம்ம ஏற்படுத்த வேண்டும். குளிர்காலங்களில் மட்டும் இனப்பெருக்கத்திற்காக இடம்பெயரும் வெளிநாட்டு பறவைகள் தற்போது கோடை காலத்தில் கோவைக்கு வந்துள்ளதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர்.